வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பம் துன்பம் இது எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எதிரிகளை எளிதில் அடையாளம் கண்டுக்குவீங்க. அதே போல் இந்த துலாம் ராசி எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னம்பிக்கை குறையாமல் திறமையை செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள். உங்களோட கொள்கையில் பாருங்கள், நீங்கள் எப்போவுமே உறுதியாக இருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எதிரிகளை எடை போடுறதுல திறமைசாலிகளாக இருப்பீங்க. அன்பா அரவணைப்பா எல்லோருக்கிட்டையும் பழகுவீங்க. கல்வி ஞானம் அதிகமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க சமநிலையையும் நீதியையும் மதித்து போற்றி நடத்துவீங்க. எந்த விஷயத்திலையுமே பாரபட்சம் இன்றி உங்களோட அணுகுமுறை இருக்கும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துர்க்கை யமனை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரும். காரிய தடைகள் விலகும். நல்ல ஒரு முன்னேற்றம் பெற தொடர்ந்து வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையம்மனை மனமாற வழிபட்டுவாங்க. நன்மைகள் வந்து சேரும். உங்களுக்கு துர்க்கையம்மன் பிடிக்கும் அப்படின்னா கூட ஓம்கம் துர்க்கையம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட ஒரு ஆள் மனதில் பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன், அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். துர்க்கை அம்மனினார்னால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் சொந்த ஜாதக கணிப்பை தெரிந்து கொள்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விளைவுகள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து தப்பிக்க முடியும். நன்மைகள் இருந்தால் அதிக நம்பிக்கைகளுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். இந்த விஷயத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னா சொந்த ஜாதக கணிப்பின் மூலம் பெற முடியும். அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் அடைய முடியும். இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மொபைல் ஃபோனை எடுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்க, ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை தவற விட்டுறாதீங்க. துலாம் ராசி உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நினச்ச காரியெல்லாம் நடக்குமா? பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? இது குறித்த முழுமையான தகவலையும் வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த வாரம் சில உயர்வான பலன்களுமே கிடைக்க போகுது. ஆனாலும் உங்களோட வேலையில் சில இடத்துல கொஞ்சம் வேலை சுமையாக இருக்கும், சில இடத்துல வேலை இனிமையானதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா நீங்கள் எதிர்பார்க்காத பதவி மாற்றம் இப்போ வரும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க நீங்கள் சில சலுகைகளை அறிமுகம் செய்ய போகிறீங்க. இதன் மூலம் விற்பனை அதிகரிக்கும். தாராளமாக பணவரவு உண்டாகும். இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட தொழிலை விரிவுபடுத்த ரொம்பவுமே சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் முழுதுமே தொழிலுக்கு ரொம்பவுமே சிறப்பான அம்சங்கள் இருக்குது. நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த யோசித்து வச்சுருக்க எல்லா விஷயத்தையுமே இப்போ செயல்முறைப்படுத்துங்க. நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் தீரும். ஆனாலும் உங்களோட பிள்ளைங்களால சின்ன சின்ன சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் வரலாம். அவங்க மீது ஒரு பார்வை எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் சமூகமான சூழல் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தாமதப்படும், ஆனாலும் உங்களுக்கு இறுதியில் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். நல்ல ஒரு லாபம் உருவாகும். தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய சிறப்பான பொன்னான நேரமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மனக்குழப்பம் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கள் வரக்கூடாதுன்னா விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் கலகலப்பை உருவாக்க முடியும். பிள்ளைங்களால் அமைதி ஏற்படணும். அவங்கக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் பெரியவங்களோட ஆசை கிடைக்கும் அமைப்பு இருக்குது. அதனால் பெரியவங்ககிட்டையுமே வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு செல்வாக்கையும் நல்ல ஒரு பெருமையும் அடைய போகிறீங்க. புதிய முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருங்க.
ஏன்னா வியாபார விஷயத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் துலாம் ராசி அன்பர்கள் நிதானமாக தாங்க செயல்படணும். இருக்கிற விஷயத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு செய்கிற விஷயம் எல்லாமே நல்லது தான், நன்மை தான் கொடுக்கும். புதிய முதலீடு அதிக தொகை போட்டு முதலீடு செய்கிறதா இருந்தால் நிதானமாக எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்துட்டு செய்யுங்க, நல்லது நடக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு செல்வாக்கையும் நல்ல ஒரு பெருமையையும் பெற போகிறீங்க. நன்மை தீமை கலந்த பலன்களை சந்திரன் பகவானோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு தருது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு வீட்டு மனை வாங்குற யோகம் வரும். அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கடையோ தொழிலோ வியாபாரமோ வரவு செலவை கவனமாக எழுதி வச்சுக்கோங்க. புதிய முதலீடுகளில் நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபட வேண்டிய ஒரு அம்சம் உண்டாகிருக்கு. பண விஷயத்தில் மட்டும் பக்குவமாக நடந்துக்கிட்டா எல்லாமே நல்லதாக நடக்கும். பெரியவங்களோட அன்பு பக்கபலமாக இருக்கும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற அவங்களோட ஆதரவு உங்களுக்கு துணையாக இருக்கும். துலாம் ராசியில் இருக்கிற நீங்கள் சவாலையுமே துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், திட்டமிட்டு செயல்பட்டால் பல நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 27ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட செயல்களை வேகப்படுத்துவார். விவேகத்தை விட வீரம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் சில சங்கடங்களும் இதனால் வரலாம். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிநாதன் வீடாக இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல பதிகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும். குடும்பத்தில் நிலவிய சங்கடங்கள் தீரும். சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு கணவரின் அன்பு அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வர வேண்டிய பணவரவு சீரான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். செஞ்சுட்டு வர தொழிலில் ஆதாயம் உண்டாகும். தம்பதிகள் உங்களுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகும். குடும்பத்தின் நலன் கருதி 2 பேருமே இணைந்து திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. இப்போது சொத்து சுகம், நீங்கள் நினச்ச கனவு இதெல்லாமே நனவாகும். குருவின் பார்வை சத்ருஜய ஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். உடல் நிலையில் இருந்த பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வியாபாரத்தில் இருந்த போட்டி எதிர்ப்பு விலகும். விவசாயிகள், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் இப்போ உண்டாகும். அதுக்கப்புறம் பாருங்கள், சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு வேலையுமே தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இப்படி செயல்பட்டாலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். யோக போக காரகனாக இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட வேலையில் இழுபறி வரலாம். பிள்ளைகள் பற்றின கவலை கொஞ்சம் அதிகரிக்கலாம். பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனை வரலாம். பயணத்தில் சங்கடங்கள் வரும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருங்க. லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சாரம் செய்யறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல தான் இருக்கும். வரவேண்டிய பணவரவு சீராக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புக்கிடையே உங்களோட வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். பதவி உயர்வு கூட வரும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். குரு மங்கள யோகம் இப்போ உங்களுக்கு வரதுனால உங்களோட செயல்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தான் உங்களுக்கு தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. முதலீட்டில் இருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும். பாக்கியாதிபதி புதன் இருக்கார் இல்லையா, இவருடைய சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் வேலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்குற மாதிரியான சூழல் வரும். ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பணியாளர்கள் இந்த மாதத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. நெருக்கடிகள் வர வாய்ப்பு இருக்குது. அலட்சியத்தை மட்டும் தவிர்த்தா நல்லது. கவனமாக செயல்பட்டால் ரொம்பவும் நல்ல பயனை நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு அறிவு மாற்றலும் கலந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா ஞானக்காரகன் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வேலையில் நெருக்கடி வரலாம். கவனமாக நிதானமாக செயல்படணும். தேவையற்ற பிரச்சனை வீடு தேடி வரும். மோதல்கள் வரலாம். வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உறவுகளில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. தொடர்ந்து நீங்கள்
துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.